ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சராச்சர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் தொடர்ந்த 5 நாமாக்களில் சர்வாபத்வ நிவாரிணி இல்லையா, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நிவாரணம் அளிப்பவள், சஞ்சலமற்றவள், இனிய சுபாவம் உள்ளவள், தைரியமாய் பலமிக்கவர்களாய் இருப்பவள், வீரர்களால் போற்றப்படுபவள் என்கிற நாமத்தில் இல்லையா, சர்வா ஆபத்வ நிவாரிணி, ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா, தீரா தீர சமர்ச்சிதா என்ற இந்த நாமாக்களோடு நம்ம முடித்தோம். மேற்கொண்டு நம்ம அறிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சைத்தன்ய அர்க்கிய சமாராத்யா. சைத்தன்யம் அர்க்கிய சமாராத்யா. சைத்தன்யம் என்பது இறைவன் ஆத்மாவில் கலந்து இருக்கிறார் என்கிற மேலான உணர்வு. இறை உணர்வில் ஊன்றி இறைவனோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வு. என்னோடு என் ஆத்மாவில் இறைவன் கலந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு உணர்வு இருப்பதை சைத்தன்யம் என்று சொல்கிறோம். ஒன்றர பிரம்மத்தோடு கலந்து இருப்பதான ஒரு ஃபீலிங், அவர் நினைவில் மூழ்கி இருக்கும் நிலை சைத்தன்யம். அதாவது சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், பகவானை உணர்ந்த நிலை சைத்தன்யம். பகவானை பற்றி நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய கேட்குறோம், ஆனால் அதை உணரணும் இல்லையா. ஒரு ஸ்வீட்டை பற்றி எல்லாம் தெரியும், எப்படி பண்ணுறது தெரியும், எப்படி இருக்கும் எல்லாம் தெரியும். பட் அதை சாப்பிட்டா தானே அந்த நாக்கில் அந்த ருச்சி ஏறினா தானே, ஓ இது இந்த ருச்சியா அப்படி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ கண்ணை மூடினாலும் அந்த ருச்சி நமக்கு தெரிஞ்சிடும், இது இப்படி தான். அதுபோல் இறைவனை எல்லாரும் சொல்கிறது, ராமர்லேருந்து கிருஷ்ணன்லேருந்து இப்போ ஈஸ்வரன்லேருந்து அம்பாள்லேருந்து எல்லாரையும் சொல்லுவோம், எல்லாம் கேட்போம். பட் அந்த ஒரு நாமம் சொல்லும்போது அந்த உள் உணர்வு அப்படியே அதோட அந்த இது ஒரு ஐக்கியமாகணும், அந்த ஒரு நாமத்தில் ஐக்கியமாகணும். இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஒரு நாம சொல்லும்போது அது ஏதோ அம்பாளையும் நேரில் உட்காந்து அதை வாங்கிக்கிற மாதிரின்னு அந்த ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் சைத்தன்ய நிலை அப்படின்னு சொல்ற. பகவானை உணர்ந்த நிலைக்கு பேர் தான் சைத்தன்யம். இப்போ நம்ம ஆத்மாவில் சைத்தன்யமாக பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படின்னு என்ன, நம்முடைய ஆத்மாவில் அவள் கலந்து இருக்கிறார், நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. எல்லாரோட ஆத்மாவிலையும் இறைவன் இருக்கார், பட் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறது மேலான அறிவு, அதைத்தான் ஞானம்னு சொல்கிறது. அதுக்குத்தான் எல்லா கிரந்தங்களும் படிக்கிறோம், போகிறோம். குரு வழியாக நம்ம அவளுடைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீல் நம்ம எடுத்துட்டு போகிறோம். இது சைத்தன்யம் சொல்கிறோம். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சின்னா இமோஷன், ஐம்புலன்களால் ஏற்படுறது. ஐயோ சுடுறது, ஐயோ சில்லுன்னு இருக்கு, ரொம்ப காரமாக இருக்கு, இதெல்லாம் உணர்ச்சி. உணர்வு என்பது அறிவால் ஒரு இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்து,
அப்படின்னு அவ அந்த துக்கத்துல இருக்க, அந்த துக்கத்தை நாமளும் ஃபீல் பண்றோம். அதுதான் உணர்வு. அவளுக்கு நம்ம எதிர்க்க இருக்கிறவாளோ இல்லை நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவாளோ அவளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் அதையும் நாம ஃபீல் பண்றோம் இல்லையா, அதுக்கு தான் உணர்வு. உணர்ச்சிங்கிறது இந்த ஐம்புலன்களால நமக்கு ஏற்படக்கூடியது. ஸோ இங்க நம்ம வற்புறுத்துவது சைத்தன்யத்துல உணர்வு, அதுதான். ஆக உணர்வு என்பது அறிவால் அறிவது, தெய்வத்தை அறிவால் பக்தியால் சாதனையால் அறிவது சைத்தன்யம். அவரது லீலைகளை காருண்யத்தை அறியும் பொழுது ஏற்படும் புலகாகிதம், கண்ணீர், வருத்தம், இந்த உணர்வே ஞானம் பெற்ற ஆத்மாவிற்கு ஏற்படக்கூடியது. ஒரு குலசேகர ஆழ்வார் சபையில ஸ்ரீராமருடைய பிரதாபத்தை அந்த ராமாயணத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ராமர் இந்த மாதிரி ராவணனோட சண்டைக்கு போறார். அவருக்கு அதிக படை இல்லை, ஒரு சிறிதளவே அந்த வானர படையை வச்சுக்கிண்டு அவர் போறார்னு குலசேகர ஆழ்வார், அவர் ராஜா இல்லையா, அவர் அப்படி உணர்ச்சி பொங்க எழுந்து பரம ஞான பக்தர். அவர் உணர்ச்சி பூர்வமா எழுந்திருந்து, என்ன என் ராமனுக்கு படை இல்லையா, உடனே அமைச்சரை கூப்பிட்றா, சேனாதிபதி எல்லாரும் கிளம்புங்க, நேரம் நம்ம லங்கைக்கு போங்க, என் ராமனுக்கு உதவி செய்யணும், அவர் படை இல்லாம தவிக்கிறதான்னு உணர்ச்சி பொங்க அந்த சபையில கத்துறார். எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு கதைங்கிறதே அந்த ராஜா மறந்தாச்சு. அது எதுவும் நேர்ல நடக்கிற மாதிரியும் ஹெல்ப்லெஸ்ஸா ராமன் அங்கே இருக்கிற மாதிரியும், நான் ஒரு ராஜா, எனக்கு இத்தனை படை இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அன்னுட்டும் அவரை சமாதானம் பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டா. கடைசியில ராமரே மேல அவருக்கு கண்ணுக்கு முன் தோன்றி அழகா போது அவர் சமாதானம் ஆடை. இது மகா சைத்தன்ய லீலை. அதுதான் இந்த ஒரு உதாரணத்திலேயே புரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் சைத்தன்யம். அந்த உணர்வு வரணும், அதுதான். ஓகே. ஆக இந்த ஞானம் பெற்ற அந்த ஆத்மா எக்ஸ்பீரியன்சிங் த டிவைன் ஆர் டிவைன் பவர், அனுபூதி நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் சைத்தன்ய அறிக்கை சமாராத்தியா. அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனசுல புரிஞ்சுக்கிறது தான் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அவனை புரிந்து கொள்வது சைத்தன்ய அர்க்கிய சமாராத்யா அப்படின்னு சொல்றது. சரி, அர்க்கியம் என்ன? பூஜையின் பொழுது பயன்படுத்தும் நீர். அந்த தண்ணியால் இப்படி நம்ம ஆத்தங்கரைக்கெல்லாம் குளிக்க போனால் தண்ணியில் இப்படி எடுத்து மொண்டெடுத்து இப்படி சூரியனை நோக்கி விடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அர்க்கியம் சொல்கிறா. இது என்பது பூஜையின் போது பயன்படுத்தும் நீர். தேவிக்கு செய்யும் பூஜையில் கை அலம்பவும் பாத பூஜை செய்யவும் நிவேதனம் செய்யவும் இந்த நீரை நம்ம பயன்படுத்துகிறோம். சமாராத்தியானா என்ன? சமர்ப்பணம் செய்வது. ஓகே. அதாவது அவள் அருளால் பெற்ற அறிவை, ஞானத்தை, இந்த சைத்தன்ய உணர்வை அவளுக்கே அர்க்கியம் கொடுப்பதால் அவளின் வழிபாடு பூரணமடையும். எல்லாம் நீதாம்மா கொடுத்த, உன்னாலதாம்மா எனக்கு இந்த பூஜையே பண்ண முடியறது, எல்லாம் உனக்கே அர்ப்பணம்மா அப்படின்னு சொல்றதுதான் அந்த வழிபாடு தான் பூரணமடையும். இது வெளிப்படையாக இல்லாது மானசீகமாக செய்யப்படும் ஒரு பூஜை. இத்தகைய வழிபாட்டில் அம்பாள் பூரண நிறைவு கொள்கிறாள். அன்னையளி பேரறிவை அர்க்கியமாய் தந்தளிக்கும் அன்பு வழிபாட்டில் அகமகிழ்வாள் சின்மை. அற்புதமான ஒரு நாமம் இது. இதை அழகாக வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரியில. கடைசியில 100வது பாட்டுல பிரதீபஜ்வாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதே சந்திரோபல ஜலலவை அர்க்கியரச்சனாம் ஸ்வகீயை அம்போபிஹி சலில நிதி சௌஹித்யகரணம் துவதீயாபிர்வாக்பிஹி தவ ஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம். அம்மா,
நீ அளித்த சக்தியால் தேவியை நான் பாடினேன். தீபாராதனை செய்தது நீ கொடுத்த அக்னியால். இந்த நீரால் நான் அறிக்கையம் பண்றது நீ படைத்த நீரால் அப்படின்னு எல்லாம் நீ கொடுத்தத உனக்கே இந்த நெருப்ப ஒரு கற்பூரத்துல ஏற்றி அதை நான் உனக்கே காட்டுறேம்மா. நீ கொடுத்த ஜலத்தினால தான் நான் இந்த அறிக்கையமெல்லாம் கொடுக்குறேம்மா. நீ கொடுத்த இந்த வாக் சாதுரியத்தினால்தான் இந்த மாதிரி நான் ஸ்லோகத்தை சொல்லி உனக்கு பூஜை பண்ணுறேம்மான்னு அற்புதமாக அந்த 100வது பாட்டு அமையிறது. ஆக இந்த ஒரு நிலை தான் சைத்தன்யம் அப்படிங்கிறது. இதுதான் மேலான ஞானம் அப்படின்னு சொல்லப்படுற. ஓம் சைத்தன்யார்க்க சமாராத்யாயை நமஹ. அடுத்த நாமம் சைத்தன்ய குசுமப்பிரியா. ஆத்ம ஞானமான பேரறிவு என்கிற பூவிலே விருப்பம் உள்ளவள். அந்த ஞானம்ங்கிற பூவில் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பக்தர்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டதா அப்படின்னு அதை பூவா பாவிச்சு நம்ம அர்ப்பணிக்கும் போது அதை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். உள் உணர்வு மலர்ந்து புத்தி மனம் வழியே வெளிப்பட்டு புலன்களின் வழியே நமக்கு வெவ்வேறு அனுபவங்களை தருகிறது. இவைகள் தரிக்கெட்டு செல்லாமல் கட்டுப்படுத்தி நல்ல உணர்வை தருபவள் அம்பாள். இந்த சைத்தன்ய மலர்ச்சியில், அதாவது உள் உணர்வு மலரும் பொழுது 8 பூக்கள் மலருமாம். அவை அஹிம்சை, புலனடக்கம், பொறுமை, தயை, அறிவு, தவம், சத்தியம், நல்லெண்ணம், இவை எல்லாம் அந்த உள் உணர்வு மலர்விக்கும் மலர்களாக கூறப்படுகிறது. இத்தகைய பூக்களை அம்பாளிடம் சேர்க்கும் பொழுது, அதாவது இத்தகைய நல்ல குணங்களை அம்பாளிடம் சேர்க்கும் பொழுது அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாளாம். இந்த நல்ல குணங்களோடு அவளை அர்ச்சிக்கும் பொழுது என்னுடைய பக்தருக்கு பூரண ஞானம் வந்து விட்டதுன்றதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ அந்த அர்ப்பணிப்பை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். பூரணமாம் பேரறிவு பூவில் விருப்பம் உண்டாம் அன்னைக்கு ஆன்றோர் வாழ்க்கை. ஆக சைத்தன்ய குசும பிரியா, அந்த சைத்தன்யம் என்கிற அந்த பூவில் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைத்தன்யம்னா என்னன்னு சொன்னேன், அதாவது பகவானை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வது. அடுத்த நாம சதோதிதா, சதா உதய நிலையில் இருப்பவள். எப்பொழுதும் உதய கால சூரியனை போல் இதமான வெப்பத்துடன் பிரகாசத்தை எப்பொழுதும் தருபவள். உதய சூரியன் போல் புத்தம் புதிதாக காட்சி அளிப்பவள். தன்னொளியை தந்து பக்தர்கள் மனதில் பிரகாசித்து கொண்டிருப்பவள் சதோதிதாயை நமஹ. அடுத்த நாமம் சதா துஷ்டா. துஷ்டான மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பவள். அம்பாள் எப்பொழுதும் நிறைவாக உள்ளவள். அவளுக்கு தேவைகளே இல்லை. காரணம், அவளிடமிருந்துதானே அனைத்தும் வெளிவருகின்றன. அவளுக்கு நிகர் எதுவும் இல்லை, அவளுக்கு தேவையும் எதுவும் இல்லை. எப்பொழுதும் அம்பாள் தன்னுள் அமிழ்ந்தவள். தன் உள்ள தேவைகள் எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக திருப்தியாக அம்பாள் இருப்பவள். அடுத்த நாம தருண ஆதித்ய பாட்டலா. பாட்டலான பாதிரிப்பூ. சூரியனை போல் பிரகாசமானவள். வெண்மையும் மஞ்சளும் கலந்த பாதிரி பூவை போல் இருக்கிறாள். பாட்டலான்னா பாதிரி பூ. அந்த பாதிரி பூவை போல் அம்பாள் இருக்கிறாளாம். அது வெள்ளையும் மஞ்சளும் கலந்த பூவாமாம். மோட்சத்தை தரும் வெண்மை நிறமும் செல்வத்தை பெருக்கும் மஞ்சள் நிறமும் கலந்த பாதிரி பூவின் நிறத்தில் அம்பாள் காட்சி தருகிறாள். தருணாதித்ய பாட்டலாயை நமஹ. தட்சிணாராத்யா. தட்சிண அதட்சிண ஆராத்யா. தட்சிணம் என்பது கர்ம மார்க்கம், அதாவது இந்த சடங்குகளை செய்யக்கூடிய பூஜை வழிபாடு இருக்கு இல்லையா, அதுக்கு தட்சிணம். அதட்சிணம் என்பது பிரம்ம ஞான மார்க்க வழிபாடு.
இவ்விரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களால் வழிபடப்படுகிறாள் அம்பாள். தட்சிணாராத்யாயை நமக. அடுத்த நாம் தரஸ்மேர முகாம்புஜா, புன்னகையால் மலர்ந்த தாமரை போன்ற முகமுடையவள். தரஸ் மேர முகாம் அம்புஜா, புன்னகையால் மலர்ந்த தாமரை போன்ற முகமுடையவள் அம்பாள். சற்றே மலர்ந்த தாமரையின் இதழ்கள் மலர்ந்தும் மலராத நிலையில் அதன் நிறம் மிகவும் அழகாக இருக்கும். அன்னையின் முகமும் அவளது புன் சிரிப்பில் இவ்வாறே இருக்கிறது. தரஸ் என்றால் சங்கு என்ற அர்த்தமும் உண்டு. சங்கு போன்ற கழுத்தின் மேல் மலர்ந்த தாமரை போல் புன்னகை கொண்ட அம்பாள். அம்பாளின் புன்னகை பற்றி மூக்கர் 100 பாடல்களை பாடியிருக்கிறார். மந்தஸ்மித சதகம் என்று பாடியிருக்கிறார். புன்னகை பூத்து பொலியும் முகம் அன்னையின் அழகை அதிகரிக்கும். தரஸ்மேர முகாம்புஜாயை நமக. அம்பாளிடம் எல்லாமே தாமரை. வதனாம்புஜம், கராம்புஜம், பாதாம்புஜம், முகாம்புஜம், கமல நயனம். அம்பாள் எல்லாமே தாமரையாகவே இருக்கிறாள். அடுத்தது கௌலினி கேவலா, குல தர்மமும் குல ஞானமும் உள்ளவள். அறியப்படும் பொருள், அதாவது எதை அறியும் பொருட்டு முயற்சி செய்கிறோமோ அதை பற்றி அறியப்படும் பொருள். அடுத்தது அறிபவன், சாதகன். இதை அறிஞ்சுக்கணும்னு உட்காந்து தவம் பண்றான் இல்லையா, பூஜை பண்றான் இல்லையா, அவன் அறிபவன், அவனை சாதகன் சொல்றோம். அடுத்தது அறிவு, ஞானம். அறியப்படும் பொருள், அறிபவன், அறிவு என்ற 3ஐயும் கொண்டது குல ஞானம். இந்த அனைத்து தர்மங்களிலிருந்தும் தனக்கு ஒரு தொடர்பும் இல்லாமல் மேலான தெய்வமாக இருப்பவள் அம்பாள். அதனாலேயே அவளை கேவலா அப்படிங்கிறோம். அதாவது குலத்திற்கென்று தர்மங்கள் உண்டு இல்லையா, அது எல்லாம் சிருஷ்டி செய்தவள் அவள்தான். ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் மேல அவ எல்லாத்துக்கும் மேல கௌலினி கேவலா. குல தர்மங்களும் அறிந்தவள், எல்லாம் அறிந்தவள். ஆனால் அதில் அவள் சிக்க மாட்டாள். அவள் அதில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள மாட்டாள். அதற்கெல்லாம் மேம்பட்டு இருப்பவள் கௌலினி கேவலா. அடுத்த நாமம் அனர்க்கிய கைவல்ய பததாயினி. அனர்க்கிய மிகவும் உயர்ந்த, கைவல்ய முக்தி நிலை, பத நிலை, தாயினி அருள்பவள். அதாவது கைவல்ய பதமாகிய மோட்சத்தை தருபவள், முக்தியை தருபவள் அம்பாள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4 விதமான பக்தி நிலை: சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம், சாயுஜ்யம். இவற்றை கடந்த உயரிய இறுதியான கடைசியான பதமாகிய முக்தியை, கைவல்யத்தை அருள்பவள் அம்பாள். உயர்ந்த ஞானம் பெற்றவர்களே இதனை அடைவார்கள். அனர்க்கிய கைவல்ய பததாயினி. இத்தனையும் செய்கிறோமே, அடுத்து நம்ம பிறப்போமா, அடுத்து இந்த கஷ்டமும் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். கடைசி நிலையான அந்த கைவல்யத்தையும் தந்து தன்னுடனேயே அவள் இருக்க செய்து விடுவாள். அவளுடைய கணங்களில் ஒருத்தராக நம்மளை ஏற்றுக்கொண்டு விடுவாள். அனர்க்கிய கைவல்ய பததாயினி. ஸ்தோத்திர பிரியா, துதிகளில் விருப்பம் உள்ளவள். அம்பாளின் பெருமைகளை உணரவோ சொல்லவோ மனதில் நினைக்கவோ நம்மால் முடிந்த சில பாடல்கள் தான் துதிகளாகின்றன. அவளை பெருமையா உணரும்போது சில வரிகள் வரும், அது பாடல்களாக, ஸ்தோத்திரங்களாக மாறும். அவளை பற்றி சொல்லும் பொழுதோ மனதில் நினைக்கும் பொழுதோ அது துதிகளாகிறது.
பாரதியார் பாடல்கள்லாம் அது ஒரு விதமான துதிகள் தான். ஆனா அதுக்கு ஒரு மெட்டு போட்டு பாடும்போது அந்த அவர் உணர்ந்த அந்த சக்தியை நம்மால உணரக்கூட முடியாது. ஏன்னா உள்ளிருந்து வரக்கூடியது அவையெல்லாம். ஆக இவை வெறும் புகழ்ச்சி வரிகள் அல்ல, மனதால் உணர்ந்து சொல்லப்படும் வாக்கியங்கள், உண்மையானவை. இவற்றை நமஸ்காரம், பிரார்த்தனை மூலம் வெளிப்படுத்துகின்றனர் இல்லையா? இது அவர்கள் இயற்றியதை நாம சொல்றோம். அப்ப நாம சொல்லும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்தோத்திரம், துதிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த சகஸ்திர நாமமும் 1000 நாமாக்களும் இவ்வாறு அமைந்ததே. இந்த நாமங்களை பாடும் பக்தர்களிடமும் தேவர்களிடமும் பிரியமுள்ளவள் அம்பாள். ஸ்தோத்திர பிரியாயை நமக. ரெண்டாவது, அம்பாளது நல்ல குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண 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 நம்மளே அத்தகைய குணங்களை நமக்குள் நாமளே அதை விதைத்துக் கொள்வோம் இன்டைரக்டா இல்லையா? அதை நமக்குள்ளேயே அதை உள் வாங்கி வாங்கி we also become like that. யத்பாவம் தத் பிரஜா. எந்த பாவத்தில் அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்றோமோ மெல்ல 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 அந்த பாவங்கள் நமக்குள் வந்துவிடும். அதற்கு அம்பாளின் அனுகிரகம் செய்து செய்து நீயும் இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அனுகிரகத்தை அவ பண்றா. அதனால்தான் அவ ஸ்தோத்திர பிரியா. எனக்கு பிடிக்கும், நீ சொல், அது அம்பாள் சொல்றா. அம்பாளை சொல்ல சொல்ல அந்த குணங்கள் நமக்கும் நம்மாலும் சுவீகரிக்கப்படும். ஆக அம்பாள் ஸ்தோத்திர பிரியா. ஸ்துதிமதி, அனைத்து விதமான ஸ்துதிகளுக்குள் இருப்பவள். எவளுடைய ஸ்துதியால் ஞானமும் செல்வமும் வருகின்றனவோ, எவள் அவைகளாகவே இருக்கின்றாளோ அவளே ஸ்துதிமதி. அனைத்து விதமான துதிகளுக்கும் பாத்திரமானவள் அம்பாள். அடுத்த நாமா ஸ்ருதி சம்ஸ்ருத வைபவா. ஸ்ருதினா வேதம், சம்ஸ்துதனா போற்றுதல், வைபவானா மகிமை. வேதம் போற்றிடும் பெருமைகளை உடையவள் அம்பாள். இந்த நாமத்துக்கு அர்த்தம் இதுதான். வேதங்கள் தான் அம்பாளின் பெருமைகளை அறிய உதவுகிறது. ரிஷிகள் இவற்றை அனுபவித்தார்கள். அவர்கள் சக்தி வடிவமாக அன்னையை உணர்ந்தவையே வேதங்களாகும். வேதங்கள் எல்லாம் வியந்து மிக போற்றியே ஓதும் உயர் பெற்றிட வைத்தவள் தாய். ஆன்றோர் வாக்கு. ஆக ஸ்ருதி சம்ஸ்தித வைபவாயே நமக. வேதங்கள் போற்றும் மகிமையை உடையவள் அம்பாள். அடுத்த நாமா மனஸ்வினி. தெளிந்த அமைதியான மனதை உடையவள், மனதால் சுதந்திரமானவள், மனதிற்குள் எப்பொழுதும் நிறைவாய் இருப்பவள். அம்பாளுக்கு கிளேசமோ சஞ்சலமோ கிடையாது. அடுத்த நாமா மானவதி. உயர்ந்த மனம் கொண்டவள், உயர்ந்த கீர்த்தி உடையவள். மானம் என்றால் பெருந்தன்மை. அன்னைக்கு கர்விதா என்கிற நாமமும் உண்டு. நியாயமான பெருமிதம் கொண்டவள் அம்பாள். பக்தர்களுக்கு ஆதரவு தரும் பாங்கு, பிழைகளை பொறுத்தருளுவது, மன்னிக்கும் பெருங்குணம் இவை எல்லாம் இருப்பதால், இத்தகைய பெருந்தன்மை உள்ளதால் அம்பாளை நாம் மானவதி என்ற நாமத்தால் நாம் போற்றுகிறோம். அவளுக்கு மிக உயர்ந்த மனம். என் குழந்தைகள் தெரியாம தப்பு பண்ணிட்டா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், 2 வாய்ப்பு கொடுப்போம். தொடர்ந்து தப்பு பண்ணும் பொழுதுதான் அம்பாள் சிக்ஷிக்கிறாள் இல்லையா? உனக்கு 6வது அறிவு கொடுத்திருக்கிறேன், நீ யோசிக்கணும். நான் செய்யறது நல்லதா, நான் செய்யறது கெட்டதா, மற்றவர்களுக்கு இதனால் துன்பம் ஏற்படுமா, மற்றவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறத ஆலோசி அறிஞ்சு காரியம் செய்யறதுக்குத்தானே 6வது அறிவு கொடுத்துருக்கு. அது கொடுத்துட்டும் யோசிக்காம உன்னுடைய சுய நலத்திற்காக தப்பு பண்ணும்போது அம்பாள் மன்னிக்கிறாள். 1 தடவை 2 தடவை
மன்னிக்கிறார். தொடர்ந்து பண்ணும்போது இல்லை, இவன் வேண்டுமென்றே செய்கிறான், பாபத்தை இவன் சேமிக்கிறான் அப்படின்னும் பொழுது அம்பாள் சிக்ஷிக்கிறாள். அதையும் தாண்டி தவறு செய்யும் பொழுது பெரும் பாபமாக, சஞ்சித பாபமாக அவைகள் குவிந்து விடுகின்றன. ஜென்மமாக அதை அனுபவித்துதான் கரைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது அம்பாளுடைய தவறு என்ன இருக்கு? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அம்பாள் மானவதி. அடுத்தது மகேஷி, மகேஸ்வரனின் பத்னி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோர் ஈஸ்வரர்கள். இவர்களுக்கு மேலான ஈஸ்வரனாம் மகேஸ்வரன். அவருடைய பத்தினியாக இருப்பவள் மகேஸ்வரி. அடுத்த நாமம் மங்களாகிருதி, மங்களமான வடிவம் உள்ளவள். தியானிக்கத்தக்க அவளது உருவம் மங்களமானது. நினைத்தாலும் நாமத்தை சொன்னாலும் மங்களத்தை தரக்கூடியவள் மங்களாகிருத்தியை நமகம். அடுத்த நாமம் விஸ்வமாதா, அண்டங்கள் அனைத்திற்கும் தாயாக இருப்பவள். மூல பிரகிருத்தியாக இருந்து உலகங்களை ஈன்றவள். அண்டங்கள் அனைத்தையும் தன் கருவில் சுமந்து அவை வெளிவரும் காலம் வரை அவற்றை பேணி காட்பவள் ஸ்ரீ மாதாவான அம்பாள். மகா பிரளய காலத்துல அத்தனை ஜீவனுடைய தாதுக்கள், விந்துக்கள் அம்பாளிடம் அடைக்கலம், அதை அப்படியே தாங்கி இருக்கா. ஏன்னா அடுத்த சிருஷ்டியின் போது இந்த வித்துக்களை வெளியிட்டுத்தான் அவள் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறாள். ஆக அது வரை எத்தனை யுகம் கணக்கு இருக்குது. அந்த யுகம் முடியும் வரை, அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் வரை அதை தன் கர்ப்பத்துள் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் இல்லையா. மண்ணுக்கு உண்டானது, மரத்துக்கு உண்டானது, மனிதர்களுக்கு உண்டானது, மிருகத்துக்கு உண்டானது, கிரகங்களுக்கு உண்டானது, ஆகாயத்துக்கு உண்டானது, நெருப்புக்கு உண்டானது, அத்தனை நீர்நிலைக்கு உண்டானது, அத்தனை தாதுக்களையும் தன்னுடைய விந்துக்களையும் தன்னுடைய அந்த விதைகளை தன்னுடைய வயிற்றில் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்க. அந்த யுகங்கள் கழிந்து மறுபடியும் சிருஷ்டி ஏற்படும் போது அவற்றை புனருத்தாரணம் செய்வதற்கு தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து அவள் எடுத்து வெளிப்படுத்துகிறாள். அதனால அவள் விஸ்வத்தை உண்டாக்குவதால் அவள் விஸ்வமாதா. அடுத்த நாமம் ஜெகத்தாத்ரி, உலகை தாங்குபவள். அம்பாள் பூமாதேவியாக இருந்து சக்கல அண்ட சராச்சரங்களையும் தாங்குகிறாள். தாத்ரினா தாங்குபவள், ஜகத்தை தாங்குபவள். பூமாதேவியாக இருந்த அம்பாள் ஜகத்தை தாங்குகிறாள். அடுத்த நாமம் விசாலாட்சி, விஷாலமான கண்களை உடையவள், அகன்ற பார்வை உடையவள். எங்கும் எதையும் எப்பொழுதும் அவளுடைய கண்கள் பார்க்க வல்லது. அவளின் கருணை கடாட்சம் தேவையாக இருப்பதால் அகன்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள் அம்பாள். காசி விஸ்வநாதரின் சக்தியாக இருப்பவள் அன்னை விசாலாட்சி. அடுத்த நாமம் விராகினி, வைராகியம் உடையவள். வைராகியம் என்ன? உன்னை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஒரு பற்றற்ற மனதோடு, விருப்பு வெறுப்பு என்கிற எந்த பற்றும் இல்லாமல் அந்த விஷய சுகங்களை ஒதுக்கி விடுவது. ஒரு காலத்துல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்ப அது வேண்டாம் அப்படின்னு அப்படி பற்றற்ற மனநிலையோடு அந்த விஷய சுகங்களை ஒதுக்கி விடுவதற்கு பெயர் தான் வைராகியம். இப்ப காசிக்கெல்லாம் போனா ஒரு இலையை விடுங்கோ, ஒரு பூவை விட்டுருங்கோ, ஒரு காய்கறியை விடுங்கோ அப்படின்னு அதெல்லாம் ஒரு வைராக்கியம் நமக்குள் ஏற்படுவதற்காக. உங்களுக்கு பிடித்தமான காய்கறியை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னா, நான் காசியில விட்டுடுனா அதை நம்ம எந்த காலத்திலையும் சாப்பிடக்கூடாது. அப்போ அதிலிருந்து நமக்கு வைராக்கியம் வளர்க்கப்படுகிறது. அதன் மேலே இஷ்டம் உண்டு, வெறுப்பு கிடையாது. ஆனா அதை இந்த காரணத்திற்காக நான் இதை விடுறேன், மறுபடியும் அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதை அனுபவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மனநிலை தான் வைராக்கியம்னு சொல்றது. விஷய சுகங்களை ஒதுக்கி விடுவது வைராக்கியமாகும்.
அம்பாள் அண்டங்களை படைப்பதும் காப்பதும் அவளுடைய பற்றினால் இல்லை, அவளுடைய பந்தத்தினால இல்லை, அவளுடைய காருண்யத்தால் இந்த செயல்களை செய்கிறாள். மேலும் விராகி அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா துறவிகளை குறைக்கும். அவர்கள் எல்லாம் விட்டவர்கள் தானே, அவர்களுக்குள் மிகப்பெரிய வைராகியம் உண்டாயிருக்கும் இல்லையா? அதனால விராகி என்றால் துறவிகளை குறிக்கும். அவர்களின் உருவமாகவே இருப்பவள் அம்பாள். விராகின்யை நமஹ. அடுத்த நாமம் பிரகல்பா, துணிவு, திறமை, வலிமை கொண்டவள். மிகவும் கடினமான பிரபஞ்ச சிருஷ்டியை மிகவும் திறமையோடு துணிவோடு அம்பாள் செய்தது யுகம் யுகமாக இன்னும் இருந்து கொண்டு வருகிறது. இது அம்பாளுடைய திறமையை காட்டுகிறது இல்லையா? அந்த திறமை கொண்டு அவள் படைத்தாள். அவள் வலிமை பெற்றவள், துணிவு பெற்றவள். இதை கூறும் நாமா பிரகல்பா. அசாத்தியமான துணிவு, திறமை, வலிமை கொண்டவள் அம்பாள். பண்டாசுர யுத்தத்திலும் மற்ற அரக்கர்களோட யுத்தத்தையும் பண்றது பார்க்கும்போது, தேவி மகாத்மியெல்லாம் படிக்கும்போது அவளுடைய துணிவு, அவளுடைய பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? திறமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நாமம் பரமோதாரா, உதார, பரம உதாரணம், உதார குணம், தயாள குணம் படைத்தவள், மேலான ஆனந்தத்தை நிறைவாக நமக்கு தருபவள், பரம உதார குணம் படைத்தவள். பரமோதாராயை நமக. பராமோதா, பரான உயர்ந்த, மோதானா மகிழ்ச்சி, பேரானந்தத்தை பக்தர்களுக்கு அளிப்பவள். அம்பாளை உள்முகமாக தியானிக்க தியானிக்க பிரம்மானந்தத்தை அம்பாள் அருள்பவள். பரா மோதாயை நமக. மோதானா மகிழ்ச்சி, மேலான மகிழ்ச்சி தருபவள். ஆக இந்த இரண்டும் பரமோதாராயை நமக, உதார குணம் உள்ளவள், பராமோதாதை, பேரானந்தத்தை அருள்பவள் அம்பாள். அடுத்த நாமம் மனோமயி, மனோமயமானவள், ஜீவர்களின் மனதில் இருப்பவள், ஆத்ம ஞானம் பெற நம் மனமாகவே இருப்பவள் அம்பாள், மனோமயி. அடுத்த நாமம் வியோமகேசி. வியோமன்னா ஆகாயம், கேசினா கேசம். அம்பாளுடைய விராட் வடிவில் மிக பெரிய விஸ்வரூபத்துல அம்பாள் வானத்தையே தன் கேசமாக கொண்டவள். இந்த வடிவள் திசைகளே அவளுடைய காதுகள், சூரிய சந்திரர்களே அவளுடைய நயனங்கள், அண்டம் அவளது தலை, வானம் அவளது கேசம். வியோமகேசியை நமஹ. அடுத்தது விமானஸ்தா. விமான அப்படின்னா ஆகாய மார்க்க ரதங்கள், வானில் செல்லும் வாகனமாம் விமானங்களில் செல்பவள் என்பது மேலோட்டமான அர்த்தம். இதற்கு ஒரு உள்ளர்த்தம் என்ன? அம்பாள் சிறந்த ஒளிமிக்க சக்கரராஜம், கிரிச்சக்கரம், கேய சக்கரம் ஆகிய ரத்தங்களை செலுத்துபவள். பண்டாசுர வதத்தின் போதே இந்த ரத்தங்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதை எல்லாவற்றையும் செலுத்துபவள், அதில் வீற்றிருப்பவள் விமானஸ்தா. வேதத்திற்கு விமானம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதில் இருப்பதால் அம்பாள் விமானஸ்தா. வேதமாம் விண்ணோர் விமானத்தில் வீற்றிருக்கும் போதமென்ற தேவியினை போற்றிடுக அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. அடுத்த நாமம் வஜ்ரினி. இந்திரனின் சக்தியாக இருப்பவள், இந்திரனின் வஜ்ராயுதம் போல் உறுதியாக இருப்பவள் வஜ்ரினி. அடுத்த நாமம் வாமகேஸ்வரி. வாம மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஈஸ்வரி. அம்பாள் வாமகேஸ்வரம் என்னும் தந்திர வடிவானவள்.
தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள் வாமாச்சாரத்தை, தந்திர வழிபாட்டை கடைபிடித்தவர்கள் என்று புராணம் கூறுகிறது. ஆக வாம மார்க்க வழிபாட்டை செய்பவர்களுக்கும் ஈஸ்வரி அம்பாள் தலைவியாகிறாள், வாமகேஸ்வரி. அடுத்த நாமம் பஞ்ச யஜ்ஞ பிரியா. தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்று 5 வகையான யஜ்யங்கள் உண்டு. இதை தவிர வேதம் கூறும் அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், சாத்துர்மாசியம், பசுபந்தம், சோமம் என்று 5 வகையான யஜ்ஞங்கள் உண்டு. இவ்வகையான யஜ்ஞங்களில் அம்பாளுக்கு விருப்பம் உண்டு. சித்தத்தை தூய்மை செய்யும் 5ஆம் வேள்விகளில் வித்தகியாம் தாய்க்கு உண்டு வேட்பு, அதாவது ஆசை உண்டு. இது ஆன்றோர் வாக்கு. ஆக இத்தகைய யஜ்ஞங்களில் அம்பாளுக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அதனை ஏற்பவள், அதனை செய்பவர்களுக்கு அருள் செய்பவள். யஜ்ஞ பிரியாயை நமஹ. அடுத்த நாமம் பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. 5 பிரேதங்களை கால்களாக கொண்ட மஞ்சத்தில் ஓய்வெடுப்பவள். அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இவர்கள் தேவி அமர்ந்திருக்கும் கட்டிலின் கால்களாக இருக்கின்றனர். சதாசிவன் அந்த மஞ்சத்தின் மேல் பலகையாக இருக்கிறாள். இந்த பஞ்ச பிரம்மத்திற்கும் உயிர் சக்தியாக இருப்பவள் அம்பாள். இந்த பஞ்ச பிரம்மத்திற்கும் அந்த சக்தியை அம்பாள் அருளவில்லை என்றால் அவர்கள் பிரேதத்திற்கு சக்தி அற்றவர்களாக இருப்பார்கள். சக்தி இல்லையேல் சிவம் சவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுபோல இந்த பஞ்ச பிரம்மத்திற்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், அத்தன், சதாசிவன் எல்லோருக்குமே அவள் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறாள். இவர்கள் சக்தி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கட்டில் பஞ்ச பிரேதசாக, பஞ்ச பிரேதங்களாக மாறிவிடும். அப்படின்னா சக்தியற்றவையாகிவிடும். அதனால் அந்த மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் உயிர் சக்தியாக விளங்குகிறாள் அம்பாள். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. சக்தி அற்றவர்களுக்கு சக்தியை கொடுத்து அந்த கட்டில் அமர்ந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் அம்பாள் செய்கிறாள். அந்த கட்டில விட்டு இறங்கிட்டா அவர்கள் எல்லாம் சக்தியற்றவர்களாகி விடுவார்கள். அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொண்டதுதான் பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. அடுத்த நாமம் பஞ்சமி. வாராகியாக இருப்பவள். மேலும் 5 இருக்கும் விஷயங்களுக்கு தலைவி என்கிற பொருளும் உண்டு. பஞ்ச பிராணன், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், இப்படி 5 உள்ளவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவள் அம்பாள். அதனாலே அவளுக்கு பஞ்சமி என்ற நாமம் உண்டு. அடுத்தது பஞ்சபூதேசி. 5 பூதங்களுக்கும் ஈஸ்வரி. 5 பூதங்கள் எவை? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இவற்றின் தாய் அம்பாள். பஞ்சபூதேசி. இவற்றை சிருஷ்டி செய்தவள் அம்பாள். அதனால் அவள் பஞ்சபூதேசி என்கிற திருநாமத்தோடு போற்றப்படுகிறாள். அடுத்த நாமம் பஞ்ச சங்கியோபசாரிணி. பஞ்ச சாங்கிய உபசாரிணி. பஞ்சன 5, சாங்கியன தொடர்புடைய, உபசாரன மரியாதை. அம்பாள் 5 வித உபச்சாரங்களை ஏற்பவள். அந்த 5 வித உபச்சாரங்கள் என்ன? தூப, தீப, கந்த, மலர், நெய்வேத்தியம்.
என்கிற இந்த 5 விதமான உபச்சாரங்களை அம்பாள் மகிழ்ச்சியோடு ஏற்பவள். பஞ்ச சங்கியோபசாரிணி. ரகஸ்யானாம் ரகசியம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சதுருஷம் ஸ்தோத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருஹணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिरा. ॐ श्रीदेव्यै नमः. नारायणायेति समर्पयामि. ॐ श्रीमात्रे नमः.